ஹாய் குட்டீஸ், கலையக்கா இஸ் பேக். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்கு கலையக்கா வந்துட்டேன். நீங்கள் ஸ்டோரி கேட்க ரெடியா? ரெடினா ரெடி சொல்லுங்கள். ஸ்டோரி கேட்டுட்டு லாஸ்ட்டில் சேனல் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். சேனலோட வீடியோவை ஷேர் பண்ணணும். அதே மாதிரி சேனலை லைக் பண்ணணும் சில்ட்ரன். ஓகே, ரெடியா? ஸ்டோரி கேட்க ரெடியா? ரெடினா ரெடி சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி ஸ்டோரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க போகிறேன் கலையக்கா. ஒரு நாள் ஒரு குட்டி வில்லேஜ் இருந்துச்சு. அங்கே ஒரு அழகான பொண்ணு, அவள் பேர் மீனா. ரொம்ப அழகாக இருப்பாள். அந்த வில்லேஜில் அவள் மட்டும்தான் அழகாக இருப்பாள். ஆனால் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யாருமே இல்லை. ரொம்ப அழகாக இருப்பாள், ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாள். அவளோட ஹேரெல்லாம் ரொம்ப லாங்காக ஷைனிங்காக அழகாக இருக்கும். ஆனால் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. அவள் அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம தான் அழகு, நம்ம தான் சுப்பியாரிட்டி, நம்ம தான் பெரிய மதிப்பானவங்க அப்படின்ற ஒரு பெருமை எப்பவுமே மீனாக்கு உண்டு. அதனால் அவள் யாரு கூடயும் சேரவே மாட்டா. யார் பேசினாலும் பேச மாட்டா. அப்படியே ஒதுங்கி போயிடுவா. இன்ட்ரோவர்ட் மாதிரி அவள் ஒதுங்கி போயிடுவா. அப்போது ஒரு நாள் என்னாச்சு, அவள் ஸ்கூலுக்கு போயிட்டான். போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக் பர்சன் பைக் டிரைவ் பண்ணுறவங்க மீனாவை இடிச்சிட்டாங்க. அப்போ கூட அவள் யாருக்கிட்டையும், அவளுக்கு இருந்த ஈகோனால அவள் யாருக்கிட்டையும் அவள் ஹெல்ப் நம்ம ஏன் கேட்கணும், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு ஹெல்ப் கேட்காத போகலான்னு நினச்சா. ஆனால் அவனால் நடக்கவே முடியல சில்ட்ரன். நடக்கவே முடியாத, கால் நொண்டி 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 மெல்ல மெல்ல நடந்துருந்தா. அப்புறம் பார்த்தா ஆப்போசிட் சைடில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. அதில் எல்லாரும் சொன்னாங்க, பாரு மீனாக்கு அடிபட்டிருக்கு, அப்போ கூட நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேறா பாரு, அவளுக்கு ரொம்ப திமிரு, அவகிட்ட பேசவே கூடாது, பரவாயில்ல அவளாக கேட்டால் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அந்த குரூப்லேருந்து ஒரு குட் பாய், ஹி வாஸ் வெரி குட் பாய். ஆனால் அவன் ரொம்ப சாமாலாம் இல்லை, ரொம்ப கலர் இல்லை, ரொம்ப ஃபேர்னஸ் இல்லை, பார்க்குறதுக்கே ரொம்ப சிம்பிள் ஃபேமிலியிலேருந்து வந்த பையனாக இருந்தான். ஆனால் இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு வேல்யூபிள் குணம் இருந்தது. அதுதான் ஹெல்பிங் மைண்ட் அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மைண்ட். அதுதான் சில்ட்ரன் ப்ரெஷியஸ். ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மைண்ட் தான் எப்பவுமே ப்ரெஷியஸ். அவன் பேர் கௌதம். கௌதம் மீனாக்கு வாலண்டரியாக போய் அவனாவே போய், என்னாச்சு மீனா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்குன்னு அவனாவே அவளை கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் மிஸ்கிட்ட விட்டு ஸ்கூலுக்கு போய், மிஸ்கிட்ட இந்த மாதிரி மீனாக்கு அடிபட்டுருச்சு மிஸ், அவளுக்கு எதனா மெடிக்கேஷன் கொடுங்க, அவளுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கிட்ட சொல்லிட்டு மீனாவை விட்டுட்டு வந்தான். இதெல்லாம் பார்த்தோன்னே மீனாக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப குற்ற உணர்வு ஆயிட்டாங்க. நம்ம இத்தனை நாளாக எல்லாருமே ஒதுக்கணும், நம்ம கௌதம கூட ஒதுக்கியிருக்கோம். ஆனால் பார்த்தியா, கௌதம் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு ஹெல்ப் பண்ணான். ஓகே, இதுதான் ஹியூமன் டெண்டன்சி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்க போகிறேன்னு மீனா டிசைட் பண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், யார்கிட்டையும் ஹாஷாக பிஹேவ் பண்ணக்கூடாது. எப்பவுமே எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லி நேச்சர் காமிச்சு அவங்களுக்கு குட்னஸாக இருக்கும். நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கலையா, ஒதுங்கி போயிடலாம். ஓகே, கோவம் வரும், பட் ஒதுங்கி போயிடலாம். ஆனால் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், மற்றவங்கள ஹெல்ப் பண்ணணும் சில்ட்ரன். ஓகே, இன்னைக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்கக்கிட்ட ஹாப்பியாக பழகணும், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக பழக ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களுக்கு பிடிக்கலையா நம்ம ஒதுங்கிடலாம், ஆனால் நம்ம நேச்சரை நம்ம மாற்றிக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இனிமேட்டு கௌதம் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்பிங் நேச்சராக இருங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய், see you with another video. வேறு வீடியோவில் உங்களுக்கு கலையக்கா மறுபடியும் வர. சில்ட்ரன் மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.